ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடோப் போட்டோஷாப்ல ஒயிட் கலர்ல இருக்கிற ஒரு காஸ்டியூமை எப்படி ஈஸியா பிளாக் கலர்ல மாத்துறது, பிளாக் கலர்ல இருக்க ஒரு காஸ்டியூமை எப்படி ஈஸியா ஒயிட் கலர்ல மாத்துறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்கு. இந்த இமேஜ்ல இருக்க லேடி ஒயிட் கலர் கோட் போட்டிருக்காங்க. ஸோ இதை நான் பிளாக் கலர்ல மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இவங்க போட்டிருக்க கோட்டை ஒரு செலக்ஷன் டூல் மூலமா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி எக்ஸ்ட்ரா ஏதாவது செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆல்ட் ஓவர் பண்ணிட்டு ஸோ எனக்கு கரெக்டா இந்த கோட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா கோட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ செலக்ட் மெனுக்கு போறேன். செலக்ட் மெனுல மாடிஃபைக்கு வரேன். மாடிஃபைல இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல ஒரே ஒரு பிக்சல் மட்டும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சல் மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ல லெவல்ஸ்க்கு நான் போறேன். ஸோ இப்படி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு லெவல்ஸ்ல நான் செலக்ட் பண்ணும்போது ஸோ எனக்கு இந்த லெவல்ஸுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஒயிட் கோட்டை பிளாக்கா மாத்த போறேன் அப்படின்றதுக்காக இதை என்னுடைய ரைட் சைடுக்கு இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து இந்த கீழே இருக்கிற இந்த ஒயிட்டை இது எப்படி பிளாக் சைடு நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் கோட் பிளாக்கா மாறிடுச்சு. இது பிஃபோர், இது ஆஃப்டர், இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஸோ இது போல ரொம்ப ஈஸியா ஒயிட் கோட்டை நம்மளால பிளாக்கா மாத்திக்க முடியும். அதே போல இன்னொரு இமேஜ் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் காஸ்டியூம் போட்டிருக்காங்க. ஸோ இதை நான் ஒயிட்டா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த காஸ்டியூமை நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பிளாக் கலர் காஸ்டியூம் மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்படி செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் மெனுக்கு போறேன். செலக்ட் மெனுல மாடிஃபைக்கு வரேன். மாடிஃபைல எக்ஸ்பேண்டுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பிக்சல் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சல் எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு போறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ல இந்த இடத்துல லெவல்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிறேன். இப்படி லெவல்ஸ் வந்துட்டு ஸோ இந்த பிளாக் கலர் காஸ்டியூம் ஒயிட்டா மாத்திரம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ இதை லெஃப்ட் சைடுக்கு இப்படி நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே போல இதை நான் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இது பிஃபோர், இது ஆஃப்டர், இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஸோ இதே போல அடோப் போட்டோஷாப்ல ரொம்ப ஈஸியா ஒரு ஒயிட் கலர் காஸ்டியூமை பிளாக் கலராகவும் பிளாக் கலர் காஸ்டியூமை ஒயிட் கலராகவும் மாத்திக்க முடியும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.